வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி. மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மீள் பரிசீலனைக்காக அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிப்பு. வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கு விசேட கடுகதி பயணிகள் பஸ் சேவையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை. சிரிய லெபனான் எல்லைப் பகுதியில் இஸ்ரேல் ராணுவ தாக்குதல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மீள் பரிசீலனைக்காக விண்ணப்பிப்பதற்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை பரீட்சைகள் திணைக்களம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்று வெளியிடப்பட்டன. பாடசாலை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவங்களை தத்தமது பாடசாலை அதிபர்களூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவிக்கின்றார். பெறுபேறுடன் விடைத்தாள் மீள் பரிசீலனைக்கான விண்ணப்ப படிவங்களையும் நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளதும் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பரீட்சைக்கு தோற்றிய தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேசிய செய்தி பத்திரிகைகளில் பிரசுரமாகும் அறிவித்தலுக்கு அமைய மீள் பரிசீலனைக்காக விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். இதேவேளை உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக பரீட்சைகள் திணைக்களத்தினால் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 0112784208 அல்லது 0112784537 அல்லது 0113188350 அல்லது 0113140914 மற்றும் அவசர அழைப்பு இலக்கமான 1911 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 0112784208 அல்லது 0112784537 அல்லது 0113188350 அல்லது 1911 என்ற ஆகிய அவசர தொலைபேசி இலக்கம் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கு பயணிகளுக்கான விசேட கடுகதி பஸ் சேவையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அலுவலக நேரங்களில் பயணிகளின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேல்மாகாண போக்குவரத்து அமைச்சர் உபாலி கொடிக்கார தெரிவித்தார். அழுத்கமை, மத்துகமை, வரக்காப்பள மற்றும் அவிசாவளை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இந்த பஸ் சேவை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். திடீர் மண் சரிவு மற்றும் நிலம் தாளுரங்கள் ஆகிய அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் செயற்பட வேண்டிய விதம் குறித்து ராணுவத்தினருக்கான விசேட பயிற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியின் முதற்கட்டம் ரத்தோட்டை பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் மண் சரிவு மற்றும் புவியியல் பிரிவின் தலைவரும் புவியியல் நிபுணருமான RMS பண்டார குறிப்பிட்டார். இவ்வாறான அனர்த்த நிலைமைகள் குறித்து அபாயம் நிலவுகின்ற மாவட்டங்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திடீர் மண் சரிவுகள் மற்றும் நிலம் தாளுரங்கள் ஆகிய அனர்த்தங்களின் போது செயற்படுவது குறித்து ராணுவத்தினருக்கு ஒருநாள் செயலமர்வின் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த நிலைமைகளின் போது ஏற்படுகின்ற பிரச்சினைகள் மற்றும் நெருக்கடிகளை கையாள வேண்டிய முறைமைகள் குறித்தும் இதன்போது ராணுவ தரப்புடன் கலந்துரையாடப்பட்டதாக மண் சரிவு ஆய்வு பிரிவின் தலைவர் கூறினார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்துரையாடிய பின்னர் இந்த திட்டத்தை ஏனைய மாவட்டங்களிலும் முன்னெடுப்பதற்கு எண்ணியுள்ளதாக அவர் மேலும் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து
காலை பொழுதிலே சுவாரஸ்யமான தகவல்களை சுமந்து வரும் இன்றைய என்டர்டைன்மெண்ட் ஃபெஸ்ட் தொகுப்பில் சில் என்று ஒரு சந்திப்பு திரைப்படம் பற்றிய பார்வை காத்திருக்கின்றது. அத பத்தி நீ என்ன நினைக்கிற? எதை பத்தி? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அது School attention. Minority attention. பேசுறேங்க. தப்பா நினைக்க கூடாது. உங்க முகம் எனக்கு சுத்தமா மறந்து போச்சு. ஒரு முகத்தை தவிர இந்த உலகமே மறந்து போச்சு. சார் இவ்வளவு என்ன எப்பவும் பாக்குறா சார், இப்பவும் பாக்குறா சார். நீ போய் சொல்ற, வேற எதுக்கும் பிளான் பண்ற. எடுத்துட்டானா? போயல. நிப்பாட்டு. சைலன்ஸ். கல்யாணங்கிறது ஒண்ணுவே மாதிரி போயிட்டா திரும்பவே முடியாது. அதனால போறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிக்கணும். எப்படி? நம்ம ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரான காதலர்கள். காதல்னு ஒண்ணு வந்தா ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன எதிர்ப்பாவது வரும். ஆனா நம்ம காதலுக்கு அப்படி எதுவுமே இல்ல. இலங்கையின் எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி பிற்பகல் 1 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.